இருக்கிற சகல சிருஷ்டியும், எல்லா சிருஷ்டிகளும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கலாம். அது அழகா சொல்லப்படுது பாருங்க. ஆண்டவர் தேவனுடைய புத்திரன் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. நம்மளும் தேவனால சிருஷ்டிக்கப்பட்டவங்க தானே. எத்தனை பேர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீங்க? இயேசு வரணும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் ஆவலா காத்திருக்கிறீங்க? சிருஷ்டி எப்படி காத்திருக்குதா? ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்மளும் எப்படி காத்திருக்கணுமா? அவர் இப்போதைக்கு வந்துடக்கூடாது, என்ன வந்துட்டா நான் பரலோகம் போக முடியாது, அப்படி பயத்தோடு அல்ல, அவர் எப்ப வருவார் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த 10 கன்னிகையில அந்த 5 கன்னிகளை போல ஆயத்தம் இல்லாதவர்களா இல்லை, ஆயத்தம் உள்ளவர்களால் ஆவலோடு காத்து கொண்டிருக்கணும். அவர் வரப்போகிறாரு, அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார், அங்கே அவருடனே ஆடிப்பாடி மகிழ்ந்திருப்பேன் என்ற விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு அவருடைய வருகைக்காக நாங்கள் ஆவலோடு காத்திருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது கீழே வாசிங்க. அது என்னவென்றால் சிருஷ்டியானது இன்றைக்கு அந்த சிருஷ்டி எல்லாம் எப்படி இருக்குது? இன்னைக்கு மனுஷனும் அப்படி இருக்குதான். மனுஷனுடைய சரீரம் அப்படி இருக்குது, இந்த உலகம் அப்படி இருக்குது. இந்த உலகம் எப்படி இருக்குது? அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்குது. இந்த வானமும் பூமியும், இன்னைக்கு நீங்க கண்ணால காண்கிற இந்த வானம் இந்த பூமி, அதே போல இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் சுகங்கள் அதெல்லாம் அழிவுக்குரியதா இருக்குது. நாங்க போன கிழமைக்கு முதல் கிழமை நம்ம பார்த்தோம் இந்த போதனையை கேட்கும் போது. இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தங்கங்கள் வெள்ளி பொண்ணெல்லாம் அது அழிவுக்குரியது. இன்னைக்கு உலகத்துல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த உலகத்துல ஓட்ட பந்தயத்துல ஓடுகிறவங்க, விளையாட்டு வீரர்கள், சினிமா நடிகர்கள், இதே போல ஏதோ ஒரு போட்டிகள்ல பங்கு பெற்றுக்கிறவங்க, இன்னைக்கு பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் அவங்க ஒரு மெடலுக்காக படிக்கிறாங்க, சர்டிபிகேட்டுக்காக படிக்கிறாங்க, ஒரு பந்தய பொருளுக்காக படிக்கிறாங்க. வேதமும் சொல்லுது, நீங்க இந்த உலகத்துல ஒரு பந்தயத்தை பெறுறதுக்காக, பந்தய பொருளை பெறுறதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. ஆனா இந்த ஓட்டத்துல நீங்க வெற்றி பெற்றாலும் அதுல கிடைக்கிற பந்தய பொருள் அழிந்து போகக்கூடியதா இருக்குது. இந்த உலகத்துல இருக்கிற வெள்ளி பொன் எல்லாம் அழிந்து போகக்கூடியதா இருக்குது. ஆனா ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கிரீடம் அது ஜீவ கிரீடமா இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அது அழியாத கிரீடமா இருக்குது. ஆகையினால அந்த கிரீடத்தை பெறும்படிக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்னு ஆண்டவர் சொல்றார். அழிவுக்குரிய இந்த காரியங்களை அல்ல, அழியாத தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அழியாத காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்னு ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க?